அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் முருகன் வாக்கில் சுவாமி என்று உங்களுக்காக சொல்லும் அருள்மொழியும் அதற்கான பரிகாரமும் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். முருகனின் அருள் வாக்கு என்பது நமக்கு வழிகாட்டும் ஒளி. நாம் சந்திக்கும் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இதிலே மறைந்திருக்கிறது. இன்று சுவாமி உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை மனதார கேளுங்கள். அன்பே என் பக்தா, இன்று உன் மனதில் நிறைய குழப்பம் உள்ளது. சில நாட்களாக உன் முடிவுகள் தாமதமாவதை பார்த்து நீ மனம் தளர்ந்திருக்கிறாய். ஆனால் நினைவில் கொள், தாமதம் என்பது மறுப்பு அல்ல. நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ தவறு செய்யவில்லை. நீ எடுத்த பாதை சரியானது. ஆனால் நான் உன்னை இன்னும் சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இன்று காலை நீ ஒரு நிமிடம் நின்று என்னை நினைத்து ஓம் சரவணபவா என்று கூறு. அந்த ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையின் தடை கதவுகளை திறக்கும். உனக்கு எதிராக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ மௌனமாக இரு. உன் செயலே அவர்களுக்கு பதிலாக இருக்கும். நான் உன் பக்கத்தில் இருக்கும் போது யாரும் உன்னை வீழ்த்த முடியாது, ஒன்றும் செய்துவிட இயலாது. இன்று உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் நாள். ஆனால் அதை கடந்து செல்லும் வலிமையை நானே உனக்கு தருவேன். இன்று சுவாமி கூறும் பரிகாரம் மிகவும் எளியது. காலை அல்லது மாலை நேரத்தில் சிவப்பு மலருடன் முருகன் சன்னதிக்கு சென்று ஓம் சரவணபவாய நமக என்று 9 முறை சொல்லுங்கள். சாத்தியம் இல்லையெனில் வீட்டிலேயே தீபமேற்றி மனதார முருகனை கூப்பிடுங்கள். இன்று ஒரு சிறிய செயல், பசிக்கு உணவு கொடுப்பது அல்லது காகத்துக்கு அரிசி தூவுவது, இது உங்களது கர்மத்தை லேசாக்கும். இன்று நீங்கள் நீர் அருந்தும் போது ஒரு முறை முருகா எனக்கு 6 முக அருள் தருவாயாக என்று சொல்லுங்கள். இது மன அமைதியை அளிக்கும். முருகன் என்று உங்களிடம் சொல்வது அமைதியாக இரு, நான் உன் பக்கம் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் தாமதம் நடந்தாலும் அது தோல்வி அல்ல. நீ நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் ஓம் சரவணபவாய நமக என்று உச்சரித்தால் அடுத்த வாரமே, அடுத்த தினமே, அடுத்த நொடியே நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். இந்த அருள்வாக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தால் வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க. முருகனின் அருளை மற்றவர்களுக்கும் பகிருங்க. முருகன் வாக்கு பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவருடைய அருள் வாக்கை நாள்தோறும் கேளுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.